மக்களவை தேர்தல் தோல்வியால் தனது பதவிக்கு ஆபத்து வந்துவிட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அஞ்சுவதாக சேலம் தொகுதி திமுக எம்பி செல்வ கணபதி விமர்சித்துள்ளார். சேலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், சேலம் மாவட்டத்தில் உள்ள 11 சட்டமன்ற தொகுதிகளில் 9 தொகுதிகளில் அதிமுகவை விட திமுக அதிக வாக்குகள் பெற்றுள்ளதாக கூறினார். இதன் மூலம் சேலம் மாவட்டம் அதிமுகவின் கோட்டை என்பதை உடைத்துள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். தலைமை பதவிக்கே ஆபத்து வந்து விட்டது என்று அறிந்து அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அந்த கட்சியிலே இருக்கிற முன்னணி தலைவர்கள் கேள்வி இருக்கிறார்கள். உன்னுடைய சொந்த மாவட்டத்திலே நீ வெற்றி பெற எப்படி வழிநடத்த சொல்றாங்க? பாஜகவுடன் எந்த உறவும் இல்லை என்று திட்டவட்டமாக கூறிய நிலையில் அதன் பி டீம் என அழைப்பது சரியல்ல என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தங்களின் வாக்கு வங்கியை சோதித்துக் கொள்ளவே விக்கிரவாண்டியில் பாமக போட்டியிடுவதாக கூறினார். பிஜேபிக்கு எங்களுக்கும் ஒட்டு உறவு இல்லைன்னு நாங்களே சொல்லிட்டோம். இது பேசியாச்சு. எங்க பொதுச் செயலாளர் சொல்லிட்டாரு. நாங்க எதனால இந்த தேர்தலை புறக்கணிக்கிறோன்றதும் சொல்லிட்டோம். ரெண்டாவது, தேர்தல் முறையாக நடக்காது, தேர்தல் ஆணையம் கண்டுகொள்ளாது. இடைத்தேர்தல்னாலே புது புது யுக்திகளை கையாண்டு நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் அது சட்டத்துக்கு புறம்பாக எல்லாமே செய்வாங்க. பணம் ஆறாக ஓடும். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் பெயரில் போலி சான்றிதழ் தயாரித்தது தொடர்பாக 2 பேரை கைது செய்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். சிதம்பரம் அருகே கோவிலாம்பூண்டி கிராமத்தில் உள்ள குப்பை மேட்டில் கிடந்த 2 போலி சான்றிதழ்களை அதிகாரிகள் கைப்பற்றி விசாரித்தனர். சான்றிதழில் உள்ள பெயர் மூலம் விசாரணை நடத்தி அதே பகுதியைச் சேர்ந்த சங்கர் மற்றும் நாகப்பன் ஆகியோரை போலீசார் கைது செய்து விசாரித்தனர். அப்போது பாரதிதாசன் பல்கலைக்கழகம், கேரளா மற்றும் கர்நாடக பல்கலைக்கழகம் பெயரில் சுமார் 1000 போலி சான்றிதழ்களை தயாரித்து கொடுத்தது தெரிய வந்தது. அவர்களிடம் இருந்து 100க்கும் மேற்பட்ட போலி சான்றிதழ்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை அருகே பட்டா மாறுதல் செய்ய 20,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர் உட்பட 2 கைது செய்யப்பட்டனர். மங்கலம் பகுதியைச் சேர்ந்த தையலர் நாகராஜன் பட்டா உட்பிரிவு மாறுதல் கோரி இணையதளத்தில் விண்ணப்பித்தார். இதற்கு அனுமதி வழங்க ஓரியூர் கிராம நிர்வாக அலுவலர் மாதவன் 20,000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக தெரிகிறது. இதுகுறித்து நாகராஜன் லஞ்ச ஒழிப்புத்துறை காவலர்களிடம் புகார் அளித்தார். அதன் பிறகு அவர்கள் கொடுத்த ஆலோசனையின் பேரில் நாகராஜன் ரசாயன பவுடர் தடவிய 20,000 ரூபாயை கிராம நிர்வாக அலுவலர் மாதவன் மற்றும் உதவியாளர் காளீஸ்வரனிடம் வழங்கினார். அப்போது லஞ்ச ஒழிப்புத்துறையினர் மாதவன், காளீஸ்வரன் இருவரையும் கைது செய்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் கோல்ஃப் மைதானத்தில் காட்டெருமைகள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. குன்னூரில் உள்ள கோல்ஃப் மைதானத்தில் பகல் மற்றும் இரவு நேரங்களில் காட்டெருமைகள் உலா வருவது வழக்கமாக உள்ளது. இந்நிலையில் இரவு நேரத்தில் மைதானத்தில் உலா வந்த காட்டெருமைகள் கூட்டத்தில் 2 காட்டெருமைகள் ஆக்ரோஷமாக சண்டையிட்டுக் கொண்டன. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் சுற்று வட்டாரத்தில் மழை வெளுத்து வாங்கியது. குடியாத்தம், பேரணாம்பட்டு, கேவி குப்பம் உள்ளிட்ட இடங்களில் மாலையில் தொடங்கிய மழை சுமார் 2 மணி நேரம் நீடித்தது. இந்த நிலையில் குடியாத்தம் அரசு மருத்துவமனை சாலையில் கழிவுநீருடன் மழைநீர் கலந்து வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் சிரமம் அடைந்தனர். கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 4வது நாளாக கனமழை பெய்தது. இதனால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. மூஞ்சிக்கல், ஆனந்தகிரி, உக்கார்த்தே நகர், சீனிவாசபுரம், பெருமாள்மலை உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் நீரோடைகள், அருவிகளில் தண்ணீர் அதிகரித்ததுடன் குளுமையான சூழலும் நிலவியது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில், பூதப்பாண்டி, சுசீந்திரம், சுங்கான்கடை, வில்லுக்குறி உட்பட பல்வேறு பகுதிகளிலும் கனமழை பெய்தது. தூத்துக்குடியில் மட்டக்கடை, பிரையன் நகர், சிதம்பரம் நகர், கால்வில் காலனி, 3வது மைல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 2வது நாளாக பலத்த மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது.
திருத்தணியில் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் மழைநீர் தேங்கி நிற்பதால் மாணவிகள் கடும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். திருத்தணியில் கடந்த 3 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக அங்குள்ள அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி வளாகம் மற்றும் வெளிப்புறத்தில் தண்ணீர் தேங்கி சேரும் சகதியுமாக காட்சியளிக்கிறது. இதற்கு தீர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று பள்ளி தலைமை ஆசிரியரிடம் கோரிக்கை வைத்தால், பள்ளி வளாகத்தில் குளம் போல் தண்ணீர் தேங்கினால் தான் நிலத்தடி நீர் உயரும் என்றும் குடிநீர் பிரச்சனை இருக்காது என்றும் விளக்கம் அளித்ததாக கூறப்படுகிறது. இவரது இந்த விளக்கம் மாணவிகள் மற்றும் பெற்றோர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடல் வழியாக தீவிரவாதிகள் ஊடுருவுவதை தடுக்க நாகை, கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் சாகர் கவச் ஆபரேஷன் என்ற பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்றது. நாகை மாவட்டம் ஆறுகாட்டுத்துறை கடல் பகுதியில் கடலோர பாதுகாப்பு காவலர்கள் படகு மூலமாக ரோந்து பணியில் ஈடுபட்டனர். மேலும் வெள்ளப்பள்ளம், புஷ்பவனம், நாலுவேதபதி, கோடியக்கரை, மணியன்தீவு போன்ற மீனவ கிராமங்களில் காவலர்கள் 4 குழுக்களாக பிரிந்து சோதனை நடத்தினர். சந்தேகத்திற்கிடமான நபர்கள் யாரேனும் தெரிந்தால் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தர வேண்டும் என்று மீனவர்களுக்கு அறிவுறுத்தினர். இந்த பாதுகாப்பு ஒத்திகை வியாழக்கிழமை மாலை வரை நடைபெற உள்ளது. இதேபோன்று கடலூர் கடற்கரை பகுதியில் கடலோர காவல்படையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது நடுக்கடலில் 2 படகுகளில் ஆயுதப்படை வீரர்கள் உட்பட 12 பேர் தீவிரவாதிகள் போன்று மாறுவேடத்தில் வந்தனர். அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த கடலோர காவல்படையினர் தீவிரவாதிகள் போல வந்த 12 பேரையும் கைது செய்தனர். நீலகிரி மாவட்டம் சேரங்கோடு பகுதியில் மலைகள் மீது கூட்டமாக யானைகள் மேய்ச்சலில் ஈடுபட்ட காட்சி காண்போரை மெய்சிலிர்க்க வைத்துள்ளது. வறட்சி காரணமாக கேரளாவுக்கு இடம்பெயர்ந்த யானைகள் தற்போது மீண்டும் நீலகிரிக்கு திரும்ப தொடங்கியுள்ளன. இந்த நிலையில் சேரங்கோடு பகுதியில் 20க்கும் மேற்பட்ட யானைகள் சுற்றித் திரிகின்றன. பச்சை பசேலென காட்சியளிக்கும் மலைகள் மீது புற்களை தின்று யானைகள் பசியாறி வருகின்றன. யானைகள் நடமாட்டத்தை கண்காணித்து வரும் வனத்துறையினர் பொதுமக்கள் அங்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தியிருக்கிறார்கள். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள கருவூலத்திற்குள் 5 அடி நீள பாம்பு நுழைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஓய்வூதியர் பிரிவு பகுதி மற்றும் டான்டி தேனீரகம் பகுதிகளை ஒட்டிய இடங்களில் அதிகப்படியான புதர்கள் இருப்பதாலும் பழைய பொருட்களை போட்டு வைத்திருப்பதாலும் அந்த இடம் விஷ ஜந்துக்களின் கூடாரமாக மாறியுள்ளது. இந்த நிலையில் ஓய்வூதியர் பிரிவில் அலுவலக பணி நடந்து கொண்டிருந்த போது ஜன்னல் வழியாக பாம்பு ஒன்று உள்ளே புகுந்தது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட போதும் பாம்பு அவர்களின் கண்களில் தென்படவில்லை. மதுரையில் தொலைந்து போன மற்றும் திருடு போன 359 செல்போன்கள் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன. 36 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தொலைந்து போன 326 செல்போன்கள், திருடு போன 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 23 செல்போன்கள் என மொத்தம் 46 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 359 செல்போன்கள் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன. IEMI நம்பர் கொண்டு சைபர் கிரைம் போலீசார் மூலமாக தொலைந்து போன மற்றும் திருடு போன செல்போன்களை தனிப்படையினர் மீட்டதாக காவல் ஆணையர் லோகநாதன் தெரிவித்தார். EMI கட்டி முடிப்பதற்குள் காணாமல் போன செல்போன் திரும்ப கிடைத்தது மகிழ்ச்சி அளிப்பதாக மக்கள் கூறினர்.